இந்த மனுவின் மீது முடிவை தெரிவிக்கிறோம் என்று சொன்னதை பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று சொன்னது. அந்த விசாரணையை ஏற்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எங்களுடைய கருத்தை கேட்கப்பட்டது. தேர்தல் ஆணையம் கேட்டது. 23/12/2024 அன்று உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. அதை ஏற்று தேர்தல் ஆணையம் அந்த நோட்டீஸை ஏற்று 23/12/2024 தேர்தல் ஆணையத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் அங்கே அந்த தேர்தல் ஆணையத்தில் முன்பாக ஆஜராகி இந்த மனு ஏற்கத்தக்கதல்ல, இந்த மனுதாரர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் இல்லை. 2021 நடந்த சட்டமன்ற தேர்தலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து, அதிலும் குறிப்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு நபர். அப்படிப்பட்ட நபர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர் என்ற போர்வையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த மனு தவறான மனு, போலியான மனு. இது நிராகரிக்கப்பட வேண்டும் என்று ஒன்று. இரண்டாவது, ஒரு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டாலும் அந்த சூரியமூர்த்தி என்ற நபர் கொடுத்திருக்கிற அந்த மனுவில் சொல்லப்பட்டிருக்கிற கேட்கப்பட்டிருக்கிற நிவாரணம் என்பது இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மாண்புமிகு அம்மாவுடைய மறைவிற்கு பிறகு கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள், மாற்றங்கள், பொறுப்பாளர்களுடைய மாற்றங்கள், இது அனைத்தும் செல்லாது, முறையற்றது என்று கேட்கப்பட்டிருக்கிறது. இவை அவர் கேட்டிருக்கிற நிவாரணங்களை விசாரிக்கிற இது ஒரு கட்சியினுடைய உள்கட்சியினுடைய விசாரணை. அந்த உள்கட்சியினுடைய விசாரணையிலே தேர்தல் ஆணையம் தலையிட்டு விசாரணை செய்து நடவடிக்கை எடுப்பதற்கு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்று தெளிவாக 23/12/24 அன்று நாங்கள் தெரிவித்தோம். ஆனால் தேர்தல் ஆணையம் 2 தவறுகளை செய்தது. வழக்கு போட்டது சூரியமூர்த்தி என்ற ஒரு தனி நபர், இந்த இயக்கத்துக்கு அதிமுக தொடர்பு இல்லாத ஒரு நபர். அதன் மீது சென்னை உயர்நீதிமன்றம் முடிவெடுங்கள் என்று சொன்னது. ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? 23/12 அன்று எங்களுடைய வாதத்தை கேட்டுவிட்டு பிறகு இந்த இயக்கத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து நீக்கப்பட்டவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், இந்த கழகத்திலே இல்லாத சில நபர்கள், தற்குறிகள் கொடுத்த மனுக்களையும் சேர்த்து நாங்கள் விசாரிக்க போகிறோம். நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் அடிப்படையிலே, சென்னை நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையிலே நீங்கள் வழக்கு விசாரணை நடைபெற்ற போதே பார்த்திருக்கலாம். நீதிமன்றம் கடுமையாக நீதிமன்ற தேர்தல் ஆணையத்தை கண்டித்தது. நாங்கள் எப்போது எங்கே எந்த இடத்திலே இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம். நீங்கள் சொன்னது, நாங்கள் முடிவெடுக்கிறோம் சொன்னதை பதிவு செய்து நாங்கள் உத்தரவு போட்டோம். அப்படி என்றாலும் இந்த மற்ற 5 மனுக்கள் மீதும் எந்த உத்தரவும் இல்லை. ஆகவே தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? நீங்கள் 30ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள், ஆட்சேபங்கள் இருந்தால் சொல்லுங்கள், 13ஆம் தேதிக்குள்ளே அதுக்கு ஏதாவது பதில் மனுக்கள் போடுங்கள் என்று முழுமையான விசாரணைக்கு தேர்தல் ஆணையம் உட்படுத்தியதால் தன் அதிகார வரம்பை மீறி, இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக சொல்லி தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டு விசாரித்ததை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார். வழக்கிலே நாங்கள் என்ன நிவாரணம் சொன்னோம், கேட்டிருந்தோம். நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன? இன்றைக்கு நீதிமன்றத்திலே தீர்ப்பை இன்றைக்கு தவறுதலாக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் இன்று செய்தி வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் கேட்ட நிவாரணம் என்ன? நீதிமன்றத்துடைய தீர்ப்பை தேர்தல் ஆணையம் முறைகேடாக பயன்படுத்துகிறது, ஒன்று. ரெண்டாவது, இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்திற்கு விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லை, விசாரிக்கக்கூடாது என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதை ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த சென்னை உயர்நீதிமன்றம் அமர்வு ஆரம்ப கட்டத்தில் விசாரணை செய்த அதற்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. தேர்தல் ஆணையத்துடைய விசாரணைக்கு தடை உத்தரவு கொடுக்கப்பட்டது. அந்த தடை உத்தரவு மனு மீது விசாரணை இப்போ நடைபெற்ற விசாரணையில்
விசாரணையிலே நாங்கள் சொன்னது என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதல்ல தனக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்று சொன்னோம். நீதிமன்றத்திலே தேர்தல் ஆணையத்திற்கு என்ன, ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சம்பந்தமாக தேர்தல் ஆணையத்துக்கு இருப்பது 2 அதிகாரங்கள் தான். 2 அதிகாரங்கள் தான். ஒன்று, அந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் படி, பீப்புள் ரெப்ரசன்டேஷன் ஆக்டில் பிறகு 129A, இன்னொன்று பேரா 15. இந்த 2 அதிகாரத்தின்படி தான் தேர்தல் ஆணையம் ஒரு கட்சியினுடைய விஷயங்களிலே தலையிட்டு முடிவுகள் சொல்ல முடியும். இந்த 2 தான். 29A என்ன சொல்லுகிறது? ஒரு கட்சியை பதிவு செய்ய வேண்டுமென்றால், பதிவு செய்வது, புதிதாக ஒரு சங்கத்தையோ ஒரு கட்சியோ ஆரம்பித்தால் அந்த கட்சியினுடைய சட்டத்திட்டங்கள் அனைத்தையும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்ய வேண்டும். பதிவு செய்கின்ற போது அந்த தேர்தல் ஆணையம் அது முறையாக சட்டத்துக்கு உட்பட்டு, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்பதை பார்த்து முடிவெடுத்து சொல்லுகிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு உண்டு. அது 29A பிரிவு 1லிருந்து 8 வரைக்கும் சொல்லுகிறது. ஒரு கட்சியை அங்கீகரிப்பது எப்படி, எந்த விதியின்படி பதிவு செய்ய வேண்டும் என்பதை 29A 1லிருந்து 8 பிரிவு வரை சொல்லுகிறது. இன்னொன்று அதிகாரம் 29A 9 என்ன சொல்லுகிறது? 29A 9 பிரிவு 9 என்ன சொல்லுகிறது என்றால், பதிவு செய்யப்பட்ட, அங்கீகரிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கம், ஒரு அமைப்பு, அந்த கட்சியிலே ஏற்படுகின்ற மாற்றங்கள், பொறுப்பாளர்கள் மாற்றங்கள், இல்லை கட்சியினுடைய பெயர் மாற்றம், இல்லை அலுவலக மாற்றம், அந்த பொறுப்பாளர் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டால் உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரிவிக்கப்பட வேண்டும். தெளிவாக புரிஞ்சுங்க. அந்த அங்கீகரிக்கப்பட்ட, தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட, பதிவு செய்யப்பட்ட ஒரு இயக்கத்தில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டால், பெயர் மாற்றமோ அலுவலக மாற்றமோ பொறுப்பாளர்கள் மாற்றமோ சட்டத்திட்டங்கள் ஏதாவது விதிகளில் மாற்றம் ஏற்பட்டால் அந்த மாற்றத்தை உடனடியாக தேர்தல் ஆணையத்துக்கு தெரியப்படுத்தப்பட வேண்டும். அப்படி தெரியப்படுத்தப்பட்ட அந்த மாற்றங்களையும் விதிமுறைகளையும், திருத்தப்பட்ட விதிமுறைகள் எதுவாக இருந்தால் அதை பதிவு செய்ய வேண்டிய மட்டும்தான் தேர்தல் ஆணையத்துடைய வேலை. ஒன்லி மினிஸ்ட்ரியல் ஆக்ட், குமஸ்தா வேலை. நான் கொடுத்தா ஏற்றுக்கணும். அது சரியா தவறா, முறையா இருக்குதா முறையாதா, அதை பார்க்கிற அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இல்லை. அந்த மாற்றங்களிலோ சட்டத்திட்டங்களிலோ ஏதாவது மாற்றங்கள் வந்தால், குறைகள் இருந்தால், அதன் மீது உங்களுக்கு ஆட்சேபம் இருந்தால் அதன் மீது விசாரிக்கிற ஒரே அதிகாரம் யாருக்கு என்றால் நீதிமன்றத்துக்கு மட்டும்தான். இது ஒன்று. இரண்டாவது அதிகாரம் தேர்தல் ஆணையத்திற்கு இருப்பது பேரா 15. ஒரு இயக்கத்தில் பிளவு ஏற்பட்டாலும், ஒரு குழு இருந்தால், நாங்கள் தான் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் என்று சொன்னால் அதன் மீது தேர்தல் ஆணையம் தனக்கு கிடைத்திருக்கிற தகவலின் அடிப்படையில், கொடுக்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில், அந்த பிளவில் இருக்கிற குரூப்பும் அந்த பிளவுப்பட்ட குழுக்களை சார்ந்தவர்களை விசாரணை செய்து, யார், எந்த அமைப்பு, எந்த குழு அது உண்மையான அந்த இயக்கத்தை பிரதிநிதிப்படுத்துகிறது என்று சொல்கின்ற, விசாரணை செய்து சொல்லுகின்ற அதிகாரம் இது 2 தான். ஒன்று 29A படி ஒரு கட்சியை பதிவு செய்வது ஒரு அதிகாரம். அதிலே தேர்தல் ஆணையத்துக்கு முழுமையான அதிகாரம் இருக்கிறது. விசாரணை செய்யலாம், சரியாக பண்ணியிருக்கிறார்களா இல்லையா, சட்டத்துக்கு உட்பட்டு இருக்கிறதா என்கிற அதிகாரம், முழுமையான குவாசி ஜுடிஷியல் பவர் தேர்தல் ஆணையத்திற்கு இருக்கிறது. இரண்டாவது, பதிவு செய்யப்பட்ட அந்த இயக்கத்தில் அதே விதி 29A பிரிவு 9 படி ஏதாவது மாற்றங்கள், அந்த இயக்கத்தில் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் அந்த மாற்றங்களை தேர்தல் ஆணையத்துக்கு உடனடியாக தெரிவிக்கப்பட வேண்டும். தெரிவிக்கப்பட்ட அந்த தகவலை பதிவு செய்து கொள்கின்ற மினிஸ்ட்ரியல் ஆக்ட், குமஸ்தா வேலை மட்டும்தான் தேர்தல் ஆணையத்திற்கு. இதை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சீஃப் ஜஸ்டிஸ், 2 சீஃப் ஜஸ்டிஸ் பானர்ஜி, பண்டாரி, 2 சென்னை உயர்நீதிமன்ற 2 தீர்ப்புகளிலும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தேர்தல் ஆணையத்திற்கு
அந்த இயக்கத்தில் ஏற்படுகிற மாற்றங்கள் திருத்தங்களை பதிவு செய்கிற வெறும் மினிஸ்ட்ரியல் ஆக்ட் மட்டும்தான் தேர்தல் ஆணையத்தில். இதை இப்போது நடைபெற்ற வழக்கு விசாரணையிலும் தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தேர்தல் ஆணையம் வழக்கு விசாரணை போது தெளிவாக ஒத்துக்கொண்டு விட்டது. பேரா 15 வரை இதே மாற்றங்கள் வந்தால் அதை பதிவு செய்கிற மட்டும்தான் எங்களுக்கு அதிகாரம் என்பதையும் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது. ஆனால் இன்றைக்கு என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கிறார்கள், என்ன சொல்லப்பட்டிருக்குது? எங்களுடைய கோரிக்கை என்ன? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கோரிக்கை என்ன? தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனு எல்லாம் கட்சியிலேயே உறுப்பினர் அல்லாத, கட்சியை விட்டு நீக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட துரோகிகள் கொடுத்த மனுவின் மீது விசாரணை செய்வதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை. முதலில் தனக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தேர்தல் ஆணையம் முடிவு செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய முதல் கோரிக்கை. முடிக்கல முதல் கோரிக்கை. இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறது நீதிமன்றம்? என்ன சொல்லியிருக்கிறது? அந்த மனுவிலே தேர்தல் ஆணையம் இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்ட அந்த தடையை நீக்கிவிட்டு தேர்தல் ஆணையம் இந்த மனுவை விசாரிப்பதற்கு முன்பாக நல்லா சொல்லணும், இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த இயக்கத்தில் உறுப்பினர் இல்லாத, நீக்கப்பட்ட, இந்த இயக்கத்துக்கு சம்பந்தம் இல்லாத துரோகிகள் கொடுக்கப்பட்டிருக்கிற மனுக்களை விசாரிப்பதற்கு முன்பாக தேர்தல் ஆணையம் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்யுங்கள். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு முடிவு செய்ய வேண்டும். முடிவு செய்வதற்கு முன்பு இந்த 2 சட்டம் 29A படியும் பேரா 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முடிவு முதலில் செய்ய வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. எங்கள் கோரிக்கையை நீதிமன்றம் தெளிவாக ஏற்றுக்கொண்டிருக்கிறது. உனக்கு அதிகாரம் இல்லைன்னுட்டோம். அதிகாரத்தை இருக்குதா இல்லையான்னு முதல் சொல்லு. இருக்குது என்று சொன்னால் நாங்கள் மூல வழக்கில் பார்த்துக்கிறோம். மூல வழக்கு இருக்குது, பார்த்துக்கிறோம். உங்கள் விளக்கத்தை சொல்ல வேண்டும். அதுதான் எங்கள் வேண்டும். யாராவது ஒருத்தர் கேள்வி தேர்தல் ஆணையம் எதையுமே சொல்லலை. முன்னங்கட்ட தெளிவாக சொல்லிட்டாங்க. இது என்ன முடிவு என்பது வழக்கை கூர்ந்து பார்த்தவர்கள் எல்லாருக்கும் தெரியும். நீதிமன்றமே கேள்வியை கேட்டது. உங்களுக்கு நீதிமன்றம், நீதியரசர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் கேள்வி கேட்டார்கள். உங்களுக்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு உங்களுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா சொல்லுங்கள். இதே நீதிமன்றம், இதே சென்னை உயர்நீதிமன்றம் 2 அமர்வுகளே 2 தீர்ப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. உள்கட்சி விவகாரங்களே தலையிடுவதற்கு சென்னை உயர்நீதிமன்றம் மட்டுமல்ல, உச்ச நீதிமன்றம் வரை பல்வேறு நீதிமன்றங்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறது. உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு தேர்தல் ஆணையத்திற்கு அதிகாரம் இல்லை என்ற கேள்வியை நீதியரசர்கள் கேட்டபோது, ஆமாம், உள்கட்சி விஷயங்களே தலையிடுவதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு விட்டது. அது மட்டுமல்ல, நீங்கள் கேட்கிற இந்த வழக்கு இந்த வழக்கிற்கும் தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்தில் சொன்ன வாதம் என்ன தெரியுமா? நாங்கள் மனுதாரராக நினைத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் இப்படி எடுத்துருவோம், அப்படி நாங்கள் இந்த வழக்கு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அந்த வழக்கின் தீர்ப்பின் அடிப்படையில் தான் நாங்கள் முடிவெடுப்போம். தெளிவாக சொல்லிட்டாங்க. சப்ஜெக்ட் டு அவுட்கம் ஆஃப் தி ஹைகோர்ட் சூட் தெளிவாக சொல்லிட்டாங்க. அப்போ எங்கள் அதிகாரம் இருக்குது என்ன? அவங்க கேட்குற இந்த சொல்லப்படுகிற இந்த மனுதாரர்கள், இந்த மனுவை கொடுத்தார், தேர்தல் ஆணையத்தை கொடுக்கப்பட்ட மனுதாரர் யார்? இந்த புகழேந்தி இன்னைக்கு ஓபிஎஸ்க்கு ஜால்ரா அடிக்கிற புகழேந்தி, அந்த ஓபிஎஸும் எடப்பாடியும் சேர்ந்து கையெழுத்து போட்டு ஓபிஎஸ்ஸால் இந்த கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் தான் இந்த புகழேந்தி. வீட்டு வாசல் வரைக்கும் போய் விட்டு வர்றார். வீட்டு உள்ளே போய் கையெழுத்து போட்டார், வெளியே தட்டி விட்டார். யார்? அப்படிப்பட்ட புகழேந்தியும் இன்னொன்று இந்த மனுவில் ஓபிஎஸ்னுடைய மகன் ரவீந்திரநாத் அவர் என்ன கேட்டிருக்கிறாரு? மற்றவங்களால இந்த திருத்தப்பட்ட சட்ட திருத்தம் செல்லாதுன்னு சொல்கிறார். அவர் அதுவும் கேட்கல. என் மனுவை புகழேந்தி கொடுத்த மனுவை
நீங்கள் விசாரிக்க வேண்டும். என்னை நான் உங்களுடன் வந்து என்னுடைய குறைகளை சொல்வதற்கு எனக்கு நீங்கள் நேரம் ஒதுக்க வேண்டும். இதுதான் அவருடைய பிரேயர். இருங்க. ஆக தேர்தல் ஆணையம் நீதிமன்றத்திலே வாதத்தின் போது தெளிவாக சொல்லியிருக்கிறது. நீதியரசர் கேட்ட கேள்விக்கு உள்கட்சி விஷயம். எது உள்கட்சி விஷயம்? ஒரு கட்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள். அவங்க என்ன கேட்குறாங்க? அந்த வாதத்துக்கே வச்சுக்கணும். இப்போ கொடுக்கப்பட்ட எல்லாருடைய வாதத்துக்கு என்ன கேட்குறாங்க? சட்ட திருத்தத்தை மாற்றிருக்காங்க, செல்லாது. பொய்ச்செயலாளர் பொறுப்பு கொண்டு வந்தாங்க, செல்லாது. இந்த பொறுப்பில் இவரை போட்டிருக்காங்க, செல்லாது. இது அனைத்தும் யார் விசாரிக்க வேண்டும்? யாருக்கு அதிகாரம்? நீதிமன்றத்துக்கு மட்டும்தான் அதிகாரம். அதை தேர்தல் ஆணையம் ஒட்டுக்கொண்டிருக்கிறது, தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்குது. இதில் எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அப்படி என்றால் அதை தான் நாங்கள் சொல்கிறோம். உனக்கு அதிகாரம் இல்லை, அப்புறம் எப்படி நீ விசாரிக்கலாம்? அதை தான் முடிவு பண்ணணும். அதுதான் இன்றைக்கி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. முதலில் உங்களுக்கு 29 ஏன் படியும் 15 படியும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை முதல்ல முடிவு செய்யுங்கள் என்று சொல்லி இன்றைக்கி தீர்ப்பு சொல்லுங்கள். அதுதாங்க 15A. அதுதான் 15A. 15A என்பது என்ன? உங்களுக்கு படித்து காட்டுறேன், விதியை படித்து காட்டுறேன். இருங்க உங்களுக்கு விதியை படித்து காட்டுறேன். மூலவழக்குடைய தீர்ப்பின் அடிப்படையில் தான் தேர்தல் ஆணையம் வந்து இதை வந்து விசாரிக்க முடியும் அப்படின்றத மூல வழக்குலங்க. மூல வழக்கு ஏற்கனவே இந்த இயக்கத்திலே கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்கள் அந்த விதிமுறைகளை செல்லாது என்று சொல்லி தடை உத்தரவு கேட்டு ஓபிஎஸ் அவர்கள், வைத்திலிங்கம் அவர்கள், மனோஜ் பாண்டியன் அவர்கள், ஜேசிடி பிரபாகரன் 4 பேர் வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் குரூப்பு தான் கட்சி, எங்கள் அமைப்பு தான் கட்சி சொல்லணும். பேராகிராஃப் 15 மனு போடணும். After hearing such representations of the sections or groups and other persons as desire to be heard, decide that one such rival section or group or none of such rival section or groups is that recognized political party, and the decision of the commission shall be binding on all such rival section groups. எங்கே யார் பேரா 15 போட்டிருக்காங்க? இது வரைக்கும் அவர் கேட்டுக்கிற மனுவில் என்ன, கொடுக்கப்பட்டிருக்கிற மனுவில் என்ன? இந்த சட்டம் செல்லாது, இந்த பொறுப்பில் இவர் வந்தது செல்லாது, அதனால் சின்னத்தை முடக்கணும். வெறும் சின்னத்தை முடக்கணுன்றதுக்காக பேரா 15 வந்துடுறார். மியர்லி மென்ஷனிங் ஏ வேர்ட் சிம்பிள் does not attack para 15. பதிவு வந்து அப்லோட் பண்ணியாச்சு. நான் தேர்தல் ஆணையத்து மீது நம்பிக்கையில் நாங்கள் எங்கேயுமே எந்த இடத்துலையும் சொல்லலையே. தேர்தல் ஆணையம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் பாடி. We respect the election commission. With all due respect, we respect. அதில் நாங்கள் ஆனால் தனக்கு இல்லாத அதிகாரத்தை தனக்கு இருப்பதாக எடுத்துக்கொண்டதால் அதை நாங்கள் சேலஞ்ச் பண்ணுறோம். வாண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன். அவருக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை. அவருக்கு இருக்கிற அதிகாரம் 2 தான், 29A 15, அவ்வளோ பேரா 15. இதை தவிர அதிகாரம் இல்லை. அதான் இன்னைக்கு தேர்தல் ஆணைய நீதிமன்றம் சொல்லியிருக்குது. விசாரணை தடை நீக்கப்படுகிறது. விசாரிப்பதற்கு முன்பு, இந்த மனுவின் மீது நீங்கள் விசாரிப்பதற்கு முன்பு முதலிலே உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா, செக்ஷன் 29A பேரா 15 படி உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா என்பதை முதலில் முடிவு செய்து தெரிவிக்க வேண்டும் என்று தெளிவாக நாங்கள் என்ன கோரிக்கை வைத்தோமோ அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு வழக்கை அந்த இடையீட்டு மனுவை தீர்ப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டாச்சு. எங்களுடைய வாதம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாங்கள் கோர்ட்டை கேட்ட நிவாரணம் நாங்கள் என்ன கேட்டோம்? இந்த மனு மீது தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. இது உள்கட்சி விஷயம். இதை பேசுவதற்கோ இதை விசாரணை பண்ணுவதற்கோ இது முடிவெடுப்பதற்கோ தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை. தன் அதிகார வரம்பை மீறி தேர்தல் ஆணையம் செயல்படுகிறது. ஆகவே இந்த வழக்கை நீங்கள் தடை உத்தரவு கொடுக்க வேண்டும், அதை ரத்து செய்ய வேணுங்கணும். தடை உத்தரவு ஆரம்ப கட்டத்தில் தடை உத்தரவு கொடுக்கும். இப்போ முழுமையான விசாரணைக்கு பிறகு தேர்தல் ஆணையத்திற்கு நீங்கள் விசாரிப்பதற்கு முன்பு இந்த 2 விதிகளின் கீழ் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறதா இல்லையா என்பதை தெளிவுபடுத்துங்க. அவங்க தெளிவுபடுத்திட்டோம். அப்புறம் சென்னை உயர்நீதிமன்றம் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க உச்ச நீதிமன்றத்திலிருந்து அனைத்து நீதிமன்றங்களும் பல நீதிமன்றங்களும் சொல்லியிருக்கிறது, தேர்தல் ஆணையத்திற்கு உள்கட்சி விஷயங்களிலே தலையிடுவதற்கு அதிகாரம் இல்லை 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 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. தடை இல்லைங்க. முதல்ல ஆரம்ப கட்டத்தில் நாங்கள் கேட்டோம். ஏன்னா அவங்க 30ஆம் தேதி போட்டு கொடுத்துட்டாங்க விசாரணைன்னு, 13ஆம் தேதி விசாரணை விட்டாங்க. விசாரணை ஆரம்பித்த பிறகு தடை உத்தரவு தான் சரிவா. அதில் ஆரம்பத்தில் அந்த விசாரணை தடை விட்டோம், தடை வச்சாச்சு. அது விசாரித்தாங்க.
நாங்கள் 23/12 அன்றைக்கி இந்த வாதத்தை நீதிமன்றத்தில் வைத்த வாதத்தையே 23/12 அன்று நேரடியாக தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் சொன்னோம். உங்களுக்கு அதிகாரம் இல்லை, இந்த மனு மீது விசாரிக்கிற அதிகாரம் இல்லை என்று சொன்ன பிறகும் மீறி இந்த மனுவை அது விசாரணைக்கு எடுத்து வைத்து தான் நாங்கள் வந்தோம். அதில் என்ன நாங்கள் கேட்ட கோரிக்கை, நீதிமன்றத்துக்கு அதிகாரம், தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இல்லை, அவருடைய அதிகாரம் உண்டா என்பதை தெளிவுபடுத்தப்பட வேண்டும். இந்த 2 விதிகளின் கீழ் அவருக்கு அதிகாரம் உண்டு. இன்றைக்கி நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குது, தடையை நீக்கிவிட்டு முதலிலே நீங்கள் மனுவை விசாரிப்பதற்கு முன்பு உங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்குதா இல்லையா என்பதை முதல்ல சொல்லு. சார், உயர்நீதிமன்றம்